ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சால்டோக்ஸில் எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாடல் தேவையோ நீங்கள் வரைஞ்சிருவீங்க, அப்படி தானே? ஸோ மாடல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபில்லர் சாம்பர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபைலில் மேக் ட்ராயிங் ஃப்ரம் பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் நீங்கள் பார்ட்டை முடித்ததுக்கப்புறம் டிராஃப்டிங் பண்ண போகிறீங்கன்னா மேக் ட்ராயிங் ஃப்ரம் பார்ட்டு, அசம்பிளி பண்ணதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசம்பிளி பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே மேக் அசம்பிளி ஃப்ரம் பார்ட் அப்படின்னு இருக்கும். அசம்பிளி பண்ணதுக்கப்புறம் மேக் ட்ராயிங் ஃப்ரம் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஓப்பன் ட்ராயிங்னு ஒன்று இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ட்ராயிங் வரும். ஸோ இது நீங்கள் ஏற்கனவே டிராஃப்டிங் பண்ணியிருந்தீங்க, அந்த ஃபைல் ட்ராயிங் ஃபைல் இதோட பார்ட் ஃபைல் லிங்க் ஆகாமல் இருக்குன்னா லிங்க் பண்ணி விட்டுருலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேக் ட்ராயிங் ஃப்ரம் பார்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷீட்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று இப்படியும் பண்ணலாம், இல்லை ட்ராயிங் ஓப்பன் பண்ணி மாடலில் டேரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணியும் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் A3, மோஸ்ட்லி A3 நீங்கள் கொடுக்கலாம், இல்லை A4 கொடுக்கலாம், அது A2 கொடுக்கலாம். A3 நான் எடுத்துக்க போகிறேன். இல்லை நீங்களே ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிராஃப்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கஸ்டம் ஷீட் சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அது வேண்டாம், ஸ்டாண்டர்டாக நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட்டோடு வந்துடும். இந்த டெம்ப்ளேட்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு A3 செலக்ட் பண்ணிட்டு தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வியூஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் சால்டோக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். இங்கே ஃபஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் இருக்கும். சால்டோக்ஸ் எப்போவுமே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ராயிங்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ தேர்ட் ஆங்கிளில் இருக்குது. ஃபஸ்ட் ஆங்கிள் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை தேர்ட் ஆங்கிள் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். தேர்ட் ஆங்கிளில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ட்ராயிங்கில் போயிட்டு தேர்ட் ஆங்கிள் படி பார்த்தீங்க அப்படின்னா டாப் மேலே இருக்கணும், ஃப்ரண்ட்டு கீழே, ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ரைட் வியூ இருக்கணும், லெஃப்ட் சைடில் லெஃப்ட் வியூ இருக்கணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ எடுத்து நான் இங்கே போடுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே டாப் வியூ இருக்கணும் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடு வியூ. ரைட் சைடில் இருந்துச்சா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இருந்துச்சா லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடே நான் எடுத்துக்கிறேன், ரைட் சைடு வியூ நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போயே ஐசோமெட்ரிக் வியூன்னா நீங்கள் ஐசோமெட்ரிக் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எப்போ கரெக்டாக வரும்னா, நீங்கள் கண்ட்ரோல் டேப் யூஸ் பண்ணுறேன் பார்ட்டில் ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி நீங்கள் எப்போ டயக்ராம் வரைகிறீங்களோ, ஃப்ரண்ட் பிளேனில் அதோட ஃப்ரண்ட் வியூவும், டாப் பிளேனில் அதோட டாப் வியூவும், ரைட் சைடு வியூவில் அதோட ரைட் சைடு பிளேன். ஸோ எல்லாமே எப்போ கரெக்டாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வியூ கரெக்டாக தெரியும், இல்லைனா தெரியாது, மாறி மாறி தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த வியூஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ரைட் சைடு வியூ கூட நீங்கள் எடுக்க வேணாம், ரெண்டு வியூவில் நீங்கள் எல்லாத்தையுமே காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிடன் வியூஸில் காட்டலாம். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹிடனாக கூட காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஹிடனில் காமிச்சிட்டா கூட நமக்கு அடுத்த வியூவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த வியூவில் காமிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு 3 வியூ இருக்கட்டும். ஸோ 3 வியூ வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐசோமெட்ரிக் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போயே ஐசோமெட்ரிக் எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ஷன் வியூ கொடுத்தீங்கன்னா இப்படி க்ரியேட் ஆகும். இது மட்டும் இந்த ட்ராயிங்கில் லிங்க் ஆகாமல் இருக்கும். இது 3ம் லிங்க் ஆகிருக்கும் அலைன்மெண்ட் படி, இது மட்டும் அலைன்மெண்ட் ஆகாமல் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேலை குறைச்சிக்கலாம். யூஸ் பேரண்ட் ஸ்கேல் இருக்கும், கஸ்டம் ஸ்கேலுக்கு மாற்றிட்டு 1:2 அப்படிங்கிறது என்னென்னா 1/2. ஸோ அப்போ பாதியாக ரெடியூஸ் ஆகும். ஸோ 1/2 கொடுத்தா எனக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ 1:1.5 அதோட 0.5 மடங்கு தான் சின்னதாகும். ஸோ இந்த இடத்துல நான் அப்படி வச்சுட்டு இது பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது இது ஃப்ரண்ட்டு, இது டாப்பு, இது ரைட்டு. ஸோ நோட்டில் இதை போய் செலக்ட் பண்ணுறப்ப இங்கே ரோஸ் கலரில் ஒன்று வரும். அப்போ என்னென்னா அந்த நோட் இந்த வியூக்குள்ளே தான் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஜஸ்ட்டு இங்கே டேப் பண்ணுங்கள். இது ஃப்ரண்ட், கேப்ஸில் டைப் பண்ணலாம், கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் வியூ. தென் இங்கே ஒரு சிங்கிள் டேப் பண்ணுங்கள், அப்படியே நோட் வந்துடும். இங்கே டாப், தென் இங்கே இங்கே ஒரு டேப் பண்ணுங்கள்,
இதில் வச்சுட்டு ரைட் சைடு வியூ. ஓகே, தென் ஐசோமெட்ரிக் வியூ. ஓகேவா, எல்லாமே வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த வியூவை மூவ் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட்ஸும் உங்கள் கூட சேர்ந்து, நோட்ஸும் உங்கள் கூட சேர்ந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுறது. தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, தென் டீட்டெயில் யூஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லைனா அடிஷ்னல் ஷீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மற்ற வியூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் டாலரன்ஸ் கொடுக்குறப்ப ஓவரால் லென்த்தில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் உள்ளேயே அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி இல்லைனா நேச்சுரலாகவே அந்த பார்ட்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஓவரால் லென்த்லேருந்து அதை தாண்டி ஓவர் டிஃபைன் ஆகி டாலரன்ஸ் கொடுக்க முடியாமல் இடிச்சிட்ருக்கும். ஸோ இதுதான் அந்த இஷ்யூ. அதுக்காக தான் நம்ம வந்து ஓவர் கன்ஸ்டெயின்டாக எப்போவுமே வரையக்கூடாது. ஃபுல்லி டிஃபைன்டாக இல்லை ஃபுல்லி கன்ஸ்டெயின்டாக வந்து நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் இங்கே டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்குள்ளே போகணும். டாக்குமெண்ட் செட்டிங்ஸில் டிராஃப்டிங் ஸ்டாண்டர்ட், இதில் வந்து ஐஎஸ்ஓ தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பண்ணுற எல்லா காம்போனண்ட்டும் ஐஎஸ்ஓ பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா ஐஎஸ்ஓ கொடுங்க, இல்லை ஆன்சி கொடுக்கலாம், இல்லை பிஎஸ்ஐ கொடுக்கலாம், இல்லை ஜிஸ்ஸு கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஐஎஸ்ஓ அந்த ஆன்சி. ஆன்சி கொடுத்தீங்கன்னா அதோடய ஃபார்மெட் வர மாதிரி இருக்கும், ஐஎஸ்ஓ கொடுத்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும். நான் பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே ஆன்சி தான். ஸோ ஆன்சி எடுத்துக்கோங்க. தென் இதில் வந்து அனோட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அனோட்டேஷனில் உங்களுக்கு எப்படி ஆரோ மார்க் எல்லாமே தெரியணும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பார்டர் வந்து உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும், அது எந்த லேயரில் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் லேயருங்கிற கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ லேயர் அப்படிங்கிறது என்னங்கிறது அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனாலும் லேயருங்கிறது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்டுக்கு ஒரு லேயர், தென் டயக்ராம்ஸோட எட்ஜஸ்க்கு ஒரு லேயர். ஸோ நம்ம லேயராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் லேயர் யூஸ் பண்ணுவாங்க. டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கலரில் இருக்கும், தென் ஒரு திக்னஸில் இருக்கும். அதுக்கு பார்டர் வந்து எந்த லேயரில் இருக்கணும். இப்போதைக்கு நன்னு தான், நன்னில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எந்த லேயரில் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரே பேசிக்காக ஒரே டெம்ப்ளேட்டாக தான் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். தென் டைமென்ஷன்ஸ், ஸோ அதே மாதிரி அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வரப்பே டாலரன்ஸோடு வரணுமா இல்லை எப்படி வரணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். தென் சென்டர் லைனும் சென்டர் மார்க்கும் எப்படி இருக்கணும், ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கணும், அதுக்கான சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும், சென்டரில் இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணும், அது எல்லாமே இருக்கும். டைமென்ஷன் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது இதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. தென் டேபிள்ஸ், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்ட்டு சைஸ் எப்போவுமே பாயிண்ட்ஸில் வைங்க, யூனிட்ஸில் வைக்காதீங்க. 12 இருக்கும். அரௌண்ட் நீங்கள் ஒரு 9 ஆர் 10 கொடுத்தீங்கன்னா ஓரளவு கிளியராக இருக்கும். 10 கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் மாற்றிக்கோங்க. டைமென்ஷன்ஸில் போய் ஃபாண்ட் ஒரு பாயிண்ட்ஸில் 10, அதே மாதிரி சென்டர் லைன் இதுக்கு இருக்காது. டேபிள்ஸில் ஃபாண்ட்டில் பாயிண்ட்ஸில் போயிட்டு 10. தென் வியூஸில் ஃபாண்ட்டில் இதை உங்களுக்கு ஒரு தடவையும் மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த டிராஃப்டிங் ஸ்டாண்டர்டில் போயிட்டு சேவ் டு எக்ஸ்டர்னல் ஃபைல். ஸோ இங்கே மாடிஃபைடு அப்படின்னு ஆன்சியில் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு நான் ஒரு லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இனிமேல் அது சேவ் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தள்ளி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இதை நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ இதில் கண்ட்ரோல் N கொடுக்குறேன், நியூ ட்ராயிங் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இதுலேயும் நான் A3 டெம்ப்ளேட்டே எடுக்கிறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்ஓ தான் இருக்கும். இந்த இதுக்கு திருப்பி நான் வந்து என்ன பண்ணணும், செட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் லோட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபைலில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இப்போ மாறிடும். ஓகே கொடுங்க, எல்லாமே சேஞ்சஸ் வந்து அப்பியர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே மாறிடுச்சு. இந்த டெம்ப்ளேட் எல்லாமே ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது. இதுவும் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே,
இங்கே நான் இங்கே எடுத்து கீழே வச்சுக்கிறேன். லாக் த டாஸ்க் பார். இதை எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, சர்க்கிளாக இருந்ததுன்னா சென்டர் மார்க் இருக்கா. சப்போஸ் வந்து ஒரு ரிவால்வ்டு காம்போனண்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு சென்டர் லைன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர் லைன் அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே சர்க்கிள்லேருந்து வந்ததுனால எல்லாத்துக்கும் சென்டர் மார்க்குங்கிறது இருக்கும். இதுக்கு மட்டும் இருக்காது. ஏன்னா இது ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் பாதியும் இந்த ஏரியாவில் பாதியும் வந்துருக்கிறதுனால இதுக்கு நம்ம மேனுவலாக தான் கொடுக்கணும். ஸோ சென்டர் மார்க்கில் போயிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்டர் மார்க் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் சர்க்கிள்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே இது கொடுத்துடணும். சென்டர் மார்க் உங்களுக்கு ஒழுங்காக டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த சென்டர் மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் டாக்குமெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு இங்கே சென்டர் லைன் ஃபாண்ட்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே மேனுவலாக அது அட்ஜஸ்ட் ஆகும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லைனா இங்கே மார்க் சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு 5 mm. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 1 mm. இப்போ உங்களுக்கு ஏற்ற சைஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டைமென்ஷன்ஸு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் மோஸ்ட்லி இது ரிவால்வ் காம்போனன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து சாலிட் பார்ட்டில் பிளாக்கில் வர்றது தான். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வியூ நீங்கள் அடுத்த ஷீட்டில் கூட நீங்கள் காட்டலாம். இப்போதைக்கு இது கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், தேவைப்படுச்சு அந்த வியூ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் லென்த் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல டேப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். மேலே போனால் மேலே, கீழே போனால் கீழே. இப்படி வந்துட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ நம்மளே மேனுவலாக ட்ராக் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ இங்கே ஒரு டேப் பண்ணிடுங்க. தென் அடுத்தது நமக்கு தேவையானது இந்த லென்த். இந்த இடத்துலேருந்து இதோட லென்த் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் போயிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லைன் டைமென்ஷன்ஸ் இருக்கும். இதை டேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கே இந்த இடத்துல டேப் பண்ணிங்கனாலே டைமென்ஷன்ஸ் வரும். இப்போ டவுன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு 2 டைமென்ஷன்ஸுமே சேர்ந்து வரும். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்தோம்ல டாக்குமெண்ட் செட்டிங்ஸில். ஸோ இதுக்குள்ளே தான் இதோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். எங்கள் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் டைமென்ஷன்ஸில் இங்கே உங்களுக்கு இருக்கும், தெரியுது இல்லையா? ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 6 mm இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாமே எவ்வளோ வரணுங்கிறது நீங்கள் ஷீட் சைஸை செட் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும். நார்மலாக இப்படி பண்ணிங்கன்னா ஒன்றுமே சேஞ்சஸ் வந்து தெரியாது அந்தளவுக்கு. இப்போ A2 ஷீட்டில் போயிட்டு 6 mm செட் பண்ணிங்கன்னா ரொம்ப உள்ளே வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ A3 ஷீட்டுக்கு தான் அது ஓரளவு கரெக்டாக இருக்கும். A4க்கு இன்னும் உங்களுக்கு கேப் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ எதுக்கு எதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது ஆஷ் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதரில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அது டார்க்காக மாறிடும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் லேயர் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் டைமென்ஷன்ஸ். ஸோ இதுக்கு லேயர் வந்து கொடுக்கல. ஆனால் இது வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபார்மேட் லேயரில் தான் க்ரியேட் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா லேயர் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் லேயர்னு சர்ச் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வரும். அந்த லேயரை நீங்கள் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேஞ்ச் லேயர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இதோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே சேஞ்ச் லேயர்னு இருக்கும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் லேயர் கொடுங்க. நன்னில் போய்ட்டு ஃபார்மேட். இன்னொன்று டைமென்ஷன் எடுக்கிறப்பயே நீங்கள் இங்கே லேயர் ஒன்று இருக்கும், அது ஃபார்மேட்டுக்குன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இப்படி மாற்றுறது மூலிமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கப்புறம் இதில் ஃபார்மேட் லேயரில் வர ஆரம்பிச்சிடும். வேறு என்ன லென்த்து வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இதோட லென்த்து கொடுக்கணும், இதோட லென்த்து கொடுக்கணும். இந்த லென்த்தை வச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டுமே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இந்த லென்த் வந்து ஸோ 160ல் 121 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இந்த லென்த் அப்படிங்கிறது டிஃபைன் ஆனது. இதையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா
மேபி நான் அதுக்கு டாலரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லென்த்து வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும், டாலரன்ஸை எக்ஸ்டெண்ட் ஆக விடாது. தென் வந்து நமக்கு இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடம். ஓகே, ஸோ இது ஒன்று கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சென்டர் மார்க்கும் நமக்கு லொக்கேஷன் தெரியணும், இந்த இடத்துலேருந்து இந்த இடம். ஸோ இதுக்கு நான் இது கொடுக்கல ஃபார்மெட்டுங்கிறது. ஸோ அடுத்த டைமென்ஷன்ஸ் நீங்கள் ஃபார்மெட்னு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எஸ்கேப் 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுக்கிறப்ப இங்கே ஃபார்மெட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து வேறு ஏதாவது லென்த் இதில் காமிக்கணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தென் இங்கே இருக்கிற சர்க்கிளுக்கு சென்டர் மார்க்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எண்ட் டு எண்டு இதையும் நம்ம காமிச்சிக்கிறோம். தென் வேறு எதுக்கும் சென்டர் மார்க்ஸு காமிக்கணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டருக்கு தான் இதுவும் வந்து வரும், அது நீங்கள் ரெஃபரன்ஸாக கூட சொல்லலாம். இந்த சென்டரை செலக்ட் பண்ணி இதுலேயும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸ் வரும். ஸோ இதுக்கான சென்டர் மார்க்குக்கான டிஸ்டன்ஸும் வந்து கிடச்சிரும். அப்படி இல்லைனா நீங்கள் இதையே கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லைனா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ்க்கான ஒரு டைமென்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா இதில் நோட்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து இதில் கொடுக்குறப்போ இதோட நோட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ் இதில் சொல்லிடலாம், இந்த இதோட லொக்கேஷன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லலாம். இல்லை XY பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். தென் அடுத்து இந்த வியூவில் இந்த ஸ்லாட் கட்டுக்கான லென்த் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் க்ரியேட் பண்ணணும். இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் நீங்கள் இதிலே வந்து ஓவரால் வித்தை நீங்கள் இதிலே சொல்லிடலாம். லென்த்து சொல்லிட்டோம், ஹைட்டு சொல்லலை. தென் வந்து வித்து சொல்லணும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம், ஸோ இது வந்து ஓவரால் வித்து, தென் ஓவரால் ஹைட். இந்த பேஸ்லேருந்து இந்த பேஸ், ஸோ இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன், எம்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ஓவரால் ஹைட் அண்ட் ஓவரால் வித். தென் இதோட லென்த், இந்த லென்த் வந்து நம்ம சொல்லிடணும். இந்த இடத்துலேருந்து இந்த இது, அதே மாதிரி இதுவும் இதோட வித்தும் நம்ம சொல்லணும். தென் இதோட லென்த், இந்த லென்த் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து இதுக்கு தான் சொல்ல வேணாம், இந்த இடத்துலேருந்து இதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக சொல்லலாம். ஒன்று நீங்கள் இதிலேருந்து இதுக்கு சொல்லலாம், ஆர் இதுலேருந்து இதுக்கு சொல்லலாம். ஏதாவது ஒன்றுத்துக்கு சொல்லலாம், ஒன்றுத்துக்கு நீங்கள் சொல்ல வேணாம். ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் இப்படி கூட கொடுத்துடலாம், இதுக்கு கீழே கூட இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பண்ணது எல்லாமே நம்ம இதில் கொடுக்கல, ஃபார்மெட்டில் கொடுக்கல. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் மாற்றிக்கோங்க. இல்லைனா ஃபார்மெட் பெயிண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு இதை செலக்ட் பண்ணினா இது செலக்ட் ஆகிரும். இதுக்கும் இதுக்கு 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 இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாக் கலரில் மாறி இருக்கும். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கான பிளாக்குக்கான லென்த்து சொல்லணும். தென் இதோட லென்த்து சொல்லணும், இதோட லென்த்தும் இதோட லென்த்து சொல்லணும். நமக்கு இதுலேருந்து இதுக்கான லென்த் இருக்கும், இங்கே நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துலேருந்து இதுக்கான லென்த்து வந்து நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் ஃபில்லட் அடிச்சிருக்கும். ஃபில்லட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஈக்குவலாக எடுத்துக்கும் ஸ்பேஸஸை. வந்து சாம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இருக்கிறதுல டாப் பேஜ் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பாட்டம் எஜ்ஜும் எடுத்துக்கலாம், டாப் எஜ்ஜும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்லட்டில் வந்து நீங்கள் எந்த எட்ஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆயிருக்கு, இதுக்கு சென்டரில் தான் வரும். பட் நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், இந்த இடத்துலேருந்து
இந்த பாயிண்ட்டுக்கான இதில் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ 12.58 மேக்ஸிமம் பாயிண்டில் வர சான்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த டிராயிங் பார்த்தா தெரியும், இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த இதுக்கான லென்த்து சொல்லியிருந்தா வரும், இல்லைனா ஸோ இதை நம்ம ஃபார்மேட்டில் கொடுக்கல, ஃபார்மேட்டில் மட்டும் கொடுத்துக்கிறோம். இல்லை ஃபார்மல் பெயிண்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லென்த்து சொல்லிட்டோம். தென் இதோட ஆங்கிள் ஸ்மார்ட் டைமென்ஷன் லேயரில் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நீங்கள் இதுலேருந்து இது 60 டிகிரியா, இல்லை இதுலேருந்து 120 டிகிரியா, இல்லை நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் வந்து இப்படியே கொடுக்குறேன். இதுலேருந்து இது 60 டிகிரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி இதோட ஹைட்டு, இதோட டாப் ஏஜ் எடுத்துக்கோங்க. பாட்டம் ஏஜ்னா டாப் ஏஜ் எடுத்துக்கோங்க. இதோட டாப் ஏஜும் இதோட டாப் ஏஜும் எடுத்துகிட்டு இதோட ஹைட் நீங்கள் இந்த இடத்துலன்னு சொல்லலாம், இல்லை இங்கே கூட சொல்லலாம். நான் இந்த இடத்துல வெளியில் சொல்கிறேன் 19. ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி இதை ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த ஹோல்ஸுக்கான சென்டர் டிஸ்டன்ஸையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம வந்து பண்ணணும். இந்த இடத்துலேருந்து இதோட சென்டர் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது இப்படி கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத பாருங்கள், 13 mm. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இது, ஸோ இது 13 mm அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிப்பிக்கல் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். நார்மலாக டைப்புன்னு கொடுங்க, பக்கத்தில் டாட் வைக்கலாம், இல்லை டாட் வைக்காமலே இருக்கலாம். ஓகேவா? இது டிப்பிக்கல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட சென்டருக்கு 13 அப்படின்னா மேலேருந்து 13 அப்படிங்கிறது அர்த்தம். தென் நம்ம இன்னொரு டிஸ்டன்ஸ் சொல்லணும், இதிலேருந்து இது. ஆனால் இது அவசியமானு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது, நம்ம தான் டிப்பிக்கல் சொல்லியாச்சு. ஸோ இங்கேருந்து இது வந்து கன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இது 17. இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், டிப்பிக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துகிட்டு வந்து இதையும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, வெறும் 13 மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், இங்கேருந்து 13 அப்படிங்கிறது. நம்ம டிப்பிக்கல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக எங்கே இருக்கோ அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்லாட்டுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம காட்டணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் போயிட்டு ஒன்று நமக்கு இந்த லென்த் அப்படி எடுக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் ஒன்று இருக்கும், ஃபில்லட்டோட எண்டில் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்லா ஜூமின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இதோட இந்த வரைக்கும் 43.15 வருது. நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எடுக்கிறேன். ஃபில்லட்டோட எண்ட் எடுக்கக்கூடாது, ஃபில்லட்டோட சென்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல வருது. ஓகே, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும். ஸோ 40.83 நம்ம கொஞ்சம் தள்ளி கொடுத்துருந்தனால அது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் எடுத்துருந்தது. இந்த ஃப்ரண்ட் வியூ தூக்கி கீழே போட்டுருங்க. இந்த இடத்துல ஃபில்லட் இருக்கும், இந்த இடத்துலலாம் ஃபில்லட் இருக்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஃபில்லட் டைமென்ஷன்ஸ்லாம் இந்த லென்த்து கொடுத்துருக்கோம், இந்த லென்த்து கொடுக்கணும், இந்த லென்த்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த ஃபில்லட்டோட இது கொடுக்கணும். ஃபில்லட்லாம் லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டாக மாற்றிப்போம். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிற டைமென்ஷன்ஸ் வந்து இந்த ஹைட். இதிலேருந்து இதோட சாம்பர் ஃபில்லட்டோட டாப் இருந்தது இந்த இடத்துல தான் அது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த, ஸோ இதோட ஹைட் வந்து இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
இல்லை இந்த இடத்துல சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் இந்த வியூவில் கொடுங்க. அந்த வியூ நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டைமென்ஷன்ஸ் இருந்தால் நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் 16 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஃபார்மட் கூட நம்ம லாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஃபார்மட் பெயிண்டர் போட்டு லாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். தென் இதோட டயா, இதோட ஓடி அண்ட் தென் ஐடி. இதுதான் அந்த ஓடி. இந்த ஓடி தான் இந்த இது. ஸோ நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா டயாங்கிறது அதுவே வந்துடும். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், ஆறு வந்து இதுலேயும் கொடுக்கலாம். ஸோ இதில் கொடுக்குறப்ப இப்படி வந்துடும். நான் ஐஎஸ்ஓ சூஸ் பண்ணாமல் ஆன்சி சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். இந்த லீடர் எடுத்து இந்த மாதிரி வரும் ஆன்சியில். ஐஎஸ்ஓவில் உங்களுக்கு இந்த லீடரில் இப்படியே ஏறி வந்துடும் டைமென்ஷன் வந்து. ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி தான் உங்களுக்கு நேராக பார்க்கணும். ஆன்சியில் வந்து டைமென்ஷன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இதுதான் ஆன்சி சூஸ் பண்ணேன். ஸோ டயாமீட்டர் எடுத்துருக்கு. இதை நீங்கள் ரேடியஸாக மாற்றணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணி இங்கே லீடர்ஸில் ரேடியஸ்னு இருக்கும். ஸோ அங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர்னு போட்டு R20.5 வரும். இல்லை டயாமீட்ரு. இல்லை இப்படி சொல்லணுமா, இந்த டயாவை இப்படி சொல்லணுமா இல்லை இப்படி சொல்லணுமா, லீடர் எடுத்து சொல்லணுமா இல்லை லீடர் இல்லாமல் சொல்லணுமா, ஸோ அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓடி சொல்லியாச்சு. தென் அடுத்த ஐடி. இது நீங்கள் அலைன் பண்ணாலும் அலைன் பண்ணிக்கலாம். இதை ரெஃபரன்ஸாக வச்சு இதை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் இந்த இதோட திக்னஸ் கொடுக்கணும், இதோட லென்த்து கொடுக்கணும். ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இதோட லென்த் 13 இருக்கும். தென் அதே மாதிரி இதோட ஹைட் இந்த இடத்துல அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்குறப்ப மெர்ஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இப்படி கூட எடுக்கலாம். இது இப்படி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வெளில எடுத்துருங்க டைமென்ஷன்ஸை. ஸோ இப்படி எடுத்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருங்க. பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கணும். தென் அடுத்த ஆங்கிள். இந்த இடத்துலேருந்து இதுக்கு நீங்கள் ஆங்கிள் சொல்கிறீங்களா இல்லை இதுக்கு ஆங்கிள் சொல்கிறீங்களா? டயாமில் இப்படி தான் இருக்கும் ஆங்கிள். இந்த இடத்துலேருந்து இதுக்கு 76 தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆங்கிள் கொடுங்க. அங்கிட்டிருந்து வரீங்கன்னா அங்கிட்டிருந்து கொடுங்க, இங்கிட்டிருந்து வந்து இங்கிட்டிருந்து கொடுங்க. ஸோ நான் இப்படி கொடுக்குறேன் 76 அப்படிங்கிறது. தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்னா இதுக்கான டைமென்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில் வியூவில் கூட காட்டலாம். ஸோ ட்ராயிங்கில் டீட்டெயில் வியூ எடுத்துக்கிறேன். டீட்டெயில் வியூவில் இப்போ ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது, தெரியுதா? எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இதோட பொசிஷன் இப்போ கரெக்டாக இருக்காங்கிறத பாருங்கள். நான் என்னென்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஃபில்லட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் இந்த எட்ஜும் எனக்கு ஃபில்லட் ஆகிருந்தது. அதனால் அந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்லட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஃபில்லட் இருக்கும், இப்போ இருக்காது. ஸோ இடையில அதை டெலிட் பண்ணியிருந்தேன், அதை ஹைட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா சென்டர் மார்க் ஆட் பண்ணணும். சென்டர் மார்க் அண்ட் தென் இங்கே ஒரு சென்டர் மார்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது 71 அப்படின்னா இது கொஞ்சம் கூட தான் இருக்கும். இங்கிட்டிருந்து இதோட சென்டர் மார்க் ஆட் பண்ணி பாருங்கள். 71.2 71 இருக்குது. ஒன்று இதுக்கு நேராக நீங்கள் கொண்டு வரலாம், ஆனால் நீங்கள் டிராயிங்கில் பாருங்கள் சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. இவங்க கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு சென்டரை தான் இதை கொடுக்க போகிறோம். ஸோ 71 தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படியே மாடலில் போய் மாற்றுறேன். ஸோ மாடலில் போயிட்டு இந்த ஹோலை செலக்ட் பண்ணுங்கள், எங்கே இருக்கோ அது காட்டும். ஸ்கெட்சில் போயிட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுங்க. நான் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து கொடுக்க வேண்டாம், நமக்கு இப்போ எங்கேருந்து வேணும், இந்த இடத்துலேருந்து 71 வேணும். இந்த இதுலேருந்து இந்த பாயிண்ட் 71 கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். டிக் பண்ணிக்கோங்க.
சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் டேப் அடிச்சிங்கன்னா ட்ராயிங் வரும். ட்ராயிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டராக வந்து மாறி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுமே கிளியராக இருக்கும். இப்போ டீட்டெயில் வியூ கொடுப்போம். டீட்டெயில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும். ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இவ்வளோ பெருசு கூட வேண்டாம், இவ்வளோ சின்னதாக கூட போட்டுக்கலாம். பட் நீங்கள் இதுக்கு டீட்டெயில் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இதிலே கொடுத்துர்லாம். ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும் டீட்டெயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் இந்த ஸ்கேல் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக டீட்டெயில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. நான் இதிலே டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம். அனோட்டேஷன்ஸில் சென்டர் லைன் எடுத்துக்கிறேன். இந்த இதுக்கும் சென்டர் லைன் போட்டுட்டு ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவோம். இந்த இருக்கும் மார்க் இருக்கும். இதுக்கும் சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் சிமெட்ரிக்கல் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த இதுவும் கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜாமெட்ரிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட அதில் கொடுக்கலாம். சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செலக்ட் பண்ணி மாடிஃபையிங் சிம்பிள்ஸ், மோர் சிம்பிள்ஸ் கொடுங்க. இதுக்குள்ளே ஐஎஸ்ஓன்னு இருக்கும். ஸோ இதில் போய் சிமெட்ரி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சிமெட்ரின்னு வந்துடும். டைமென்ஷன்ஸ் வேண்டாம். ஸோ இங்கே டைமென்ஷன் இருக்கும், டைமென்ஷன் ரெடி பண்ணிவிடுங்க. டோன்ட் ஷோ அகைன்னு கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இங்கே சிமெட்ரி செட் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் சிமெட்ரி நமக்கு வேணும். இதை அப்படியே டெலிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாடில் சிம்பிளை கிளிக் பண்ணி சிமெட்ரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ இதுவும் சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ 64க்கு பாதி சிமெட்ரி அப்படின்னா 32 அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபார்மட் பிரிண்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிடுவோம். ஓகே, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இந்த இங்கே ஒன்று மாறாமல் இருக்குது. ஓகே, ஃபைனலாக நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸுக்கு தான் டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு 135 இருக்குது, ஆர் 45. இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா 45 வரும். இப்படி பார்த்தீங்கன்னா 135 வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதிலேருந்து இதுக்கு மெஷர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் ஒரு 45 டிகிரி வருது அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அவுட்டரில் அதோட ஆரோ மார்க்கை விட்டுட்டு டிப்பிக்கல் சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே இதோட லென்த்து சொல்லியிருப்போம். இந்த லென்த்துலேயும் நீங்கள் டிப்பிக்கல் சொல்லிடலாம். டிஒய்பி கொடுத்துருங்க. தென் அதே மாதிரி இதோட லென்த், ஸ்லாட்டோட லென்த்தில் வித்துன்னு சொல்லலாம். இந்த பேஸ்லேருந்து இந்த இது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக தான் தேவைப்படும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் கூட கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த திக்னஸ் ஒன்று இருக்கும், இந்த திக்னஸ் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இந்த திக்னஸ் இதை கொடுத்துட்டோன்னா அந்த திக்னஸையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒன்று நான் அதில் டிப்பிக்கல்னு கொடுக்கலாம், ஆர் வந்து நான் இந்த திக்னஸை டிஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இதோட திக்னஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ இதுவும் டிஃபைன் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல சொல்லிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதை அலைன் பண்ணுறது தான் நமக்கு ஒர்க்.
இதை நீங்கள் எப்படி கூட பண்ணலாம். இல்லைனா இன்னொரு ஐடியா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இதை மூணுத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வரும். இதில் போயிட்டு ஆட்டோ அரேஞ்ச் டைமென்ஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுவே அரேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோலுக்கான டைமென்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஹோல் கால் அவுட் இருக்கும். இதில் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஹோலை செலக்ட் பண்ணிங்கனாலே எவ்வளோ டெப்த்து என்னங்கிறது அதுவே மெஷர் பண்ணி சொல்லிடும். ஹோல் கால் அவுட் எடுத்துகிட்டு இந்த ஹோலில் செலக்ட் பண்ணுங்கள். டயாமீட்டர் 6 வந்து த்ரூவாக வந்து கட் ஆகிடுது. இதிலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிப்பிக்கல்ங்கிறது சொல்லிடலாம். தென் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டயாமீட்டர் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து இதில் போட்டிருந்துருக்கலாம். ஹோல் விசார்டில் போட்டிருந்தா இது ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 2 எக்ஸ்ட்ரூடாக போட்டிருப்பேன், 2 கட் எக்ஸ்ட்ரூடாக போட்டிருப்பேன். இது ஒன்று இது ஒன்று. ஸோ அதை வந்து ஒன்றா தான் காமிக்கும். ஹோல் கால் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டயாமீட்ரு 12 வந்து த்ரூவாக கட் ஆகிருக்கும். தென் அதே மாதிரி 25 வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கவுண்ட்ரு போர்னு அர்த்தம். இது வந்து டெப்த். ஸோ டெப்த் வந்து 2 mm வந்து டெப்த்தாக இருக்குது. தென் 25 mm வந்து 25 டயா வந்து இந்த டயா. ஓகே, ஃபார்மர் பெயிண்டர் எடுத்துக்கோங்க. தென் இங்கே ஒரு டைமென்ஷன்ஸ், அவ்வளோதான். தென் அதே மாதிரி இங்கே ஒன்று வரும். இதுக்கு வந்து த்ரூவாக கட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக கட் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து கட் ஆகிருக்கு ஃபுல்லாக. அது த்ரூ தான். இதுவும் நீங்கள் நோட்டில் கூட ஆட் பண்ணலாம். ஹோல் கால் அவுட் எடுங்க, காட்டுமான்னு பாருங்கள். அப்படி சப்போஸ் காட்டல அப்படின்னா நீங்கள் இதில் வந்து த்ரூங்கிறது ஆட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோலுக்கு ஆட் பண்ணணும். ஸோ ஹோல் கால் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த இதில் செலக்ட் பண்ணி டயா 6 வந்து த்ரூவாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எந்த இன்ட்ரப்ஷன்ஸும் இல்லாமல் டைமென்ஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். எது எங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும்.